ஜி ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டினர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது ஜூலை 20ஆம் தேதி வந்து பௌர்ணமி. ஸோ நம்மளோட பௌர்ணமியோட ஹீலிங் செஷன் இருக்குது. இந்த மந்த் வந்து ஹீலிங் செஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம்னா குரு பூர்ணிமானாலே வந்து நம்மளோட லைஃப்பில் யாரெல்லாம் நமக்கு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ, அது வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் குருமார்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட டீச்சர்ஸாக இருக்கலாம், உங்களோட அப்பா அம்மா பேரண்ட்ஸாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் உங்களோட லைஃப் வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து இவங்க நமக்கு கைட் பண்ணனால தானே நமக்கு வந்து லைஃப் பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து சில விஷயங்கள் வந்து உங்களோட மைண்டில் வந்து சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாமே உங்களோட மைண்டில் கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறது தான் வந்து இந்த குரு பூர்ணிமா. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட லைஃப்பில் கிராட்டிடியூட் பண்ணுறோமோ, தேங்க்யூ சொல்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பலவிதமான உங்களுக்கு எவ்வளோ கைடன்ஸ் கிடைச்சி உங்களுக்கு நல்ல விஷயம் ஏற்பட்டிருந்ததோ அதை வந்து நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுறப்ப, தேங்க்யூ சொல்கிறப்ப, அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு வரக்கூடிய லைஃப்பில் ஃப்யூச்சரில் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து குரு பூர்ணிமாவோட ஸ்பெஷலான விஷயமே. ஸோ நம்மளோட ஹீலிங் செஷனில் இதுக்குண்டான எல்லா ரெமெடிஸுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவோம். அந்த அன்னைக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஹீலிங் எனர்ஜியை ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபுல் மூன் டேவோட ஹீலிங் எனர்ஜி தான் ரொம்ப ஹையஸ்ட் ஹீலிங் எனர்ஜி. உங்களால் வந்து அந்த ஹீலிங் செஷன், இப்போ நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் நீங்கள் அட்டன் பண்ணுறப்பவே ஸ்டார்டிங்லேருந்தே உங்களால் அந்த ஹீலிங் வைப்ரேஷன்ஸை ரொம்ப நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும். அந்த ஹீலிங் எனர்ஜி வந்து ஒன்ஸ் அந்த டேல மட்டும் ரிசீவ் பண்ணுறது நமக்கு கண்டினியூஸாக சில நாட்களுக்கு வந்து தாராளமாக அது வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து ஃபேவரபிளாக நடக்க ஆரம்பிக்கும், பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட மைண்டும் பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும், அதே மாதிரி பிளெஸ்ஸிங்ஸும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே சேர்த்து உங்களோட வேலைகள் தெளிவாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்த்த கோல்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வரக்கூடிய ஃபுல் மூன் டேவோட ஸ்பெஷல். ஸோ இந்த ஃபுல் மூன் டேக்கு வந்து என்ன ஹீலிங் செஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, சோலார் பிளெக்ஸஸ் ஹீலிங் சக்ரா. சோலார் பிளெக்ஸஸில் வந்து நமக்கு என்ன ஃபேவர் ஆகும்னா, நமக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிறது, வில் பவர் கிடைக்கிறது, இச்சா சக்தி கிரியா சக்தி பேலன்ஸ் ஆகிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியலன்னா அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் இந்த ஹீலிங்க்கு அப்புறம் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து சோலார் பிளெக்ஸஸ் சக்ராவுக்கு உண்டான எனர்ஜி. இதுதான் வந்து இந்த மந்தோட ஹீலிங்கில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து போன மந்தே வந்து உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லியிருந்தேன், ஃபுல் மூன் டே அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது. அந்த ரெமெடியும் வந்து இந்த தடவை அதோட ஃபாலோ அப் வந்து இந்த இருக்கும். நம்ம பேப்பரில் இன்டென்ஷன்ஸ் எழுதியிருந்தோம், அதை வந்து பேர்ன் பண்ணுவோம், அதை திருப்பி ஃபாலோ பண்ணுறதும் இந்த மந்த் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷனும் இருக்கும், வாட்டர் பவுல் ஹீலிங் செஷனும் இருக்கும், டேப்பிங் தெரப்பி இருக்கும், ஹோப்போனோப்போனோ மெடிடேஷன் இருக்கும். ஏன்னா வந்து இதுதான் இந்த மந்தோட ஸ்பெஷல் திங், ஹோப்போனோப்போனோ மெடிடேஷன் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபுல் மூன் டேல இது எல்லாமே பண்ணுவோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, 222ன்ற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஏன் 222 அப்படின்னா 222ஓட ஏஞ்சல் நம்பர் மூன் எனர்ஜியோட சம்மந்தப்பட்டது, பௌர்ணமியோட சம்மந்தப்பட்டது. அந்த அன்னைக்கு நமக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து அப்படியே வாரி வழங்குவாங்க. நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நமக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஸோ 222ன்ற ஏஞ்சல் நம்பரை யாரெல்லாம் வந்து ஃபுல் மூன் டேல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் செஷனுக்கு போகலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பரை நினச்சிட்டு நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கார்ட் ரீடிங் எடுக்க ஆரம்பிக்கிறேனோ அந்த டைம் கேப்பில் நீங்களும் வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம் அவங்கள நினச்சி ஒரு சின்ன மைண்டுக்குள்ளே வந்து நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரீடிங் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிடும், கரெக்டான கைடன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 222 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். அப்போது சூப்பர். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த வாரமே வந்து உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டான வாரமாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் உங்களோட லைஃப்பில் முன்னாடி பண்ண சில ஹெல்ப் எல்லாம் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு அவங்க அதுக்குண்டான அதாவது இப்போ நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டுக்கு நீங்கள் செஞ்ச ஹெல்ப்புக்கு அவங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய டைம் பீரியடாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். பல குழப்பங்கள் இருந்தது. ஸோ இது என்ன பண்ணலாமா வேண்டாமா, செய்யலாமா நோவா அப்படின்ற மாதிரி, போகலாமா போக வேண்டாமா அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து தெளிவான ஆன்சர் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான மெசேஜஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கால் பண்ணி ஒருத்தவங்க சொல்கிற மெசேஜஸாக இருந்தாலும் சரி, அந்த மெசேஜஸ்லேயே வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்ந்து தான் வரும். ஸோ நல்ல மெசேஜஸை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணுற மெசேஜஸை வந்து உங்களால் ஏஞ்சல்ஸோட கனெக்ஷனோட கன்வெர்ட் பண்ணி உங்களால் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இந்த வாரம் நல்லாவே கிடைக்கும். உங்களோட அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பெரியப்பா சித்தப்பாவாக இருக்கலாம், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. சிலர் வந்து அப்பா கூட தாத்தா கூட இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து பேசாமல் இருந்துகிட்ருக்கீங்க, கொஞ்சம் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரம் ஸ்ட்ராங்காக சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் ரீதியான விஷயங்களில் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குது, இப்போ அதுக்குண்டான வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அது இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்க்குறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்குண்டான படிப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரீதியான எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அந்த படிப்பு வந்து சூப்பராக வந்து நீங்கள் பயங்கர ஃபோக்கஸ்டாக இந்த வாரம் இருக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வாரம் பயங்கர சாஃப்டாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப கத்தி கத்தி பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப உங்களை அறியாமல் டக்குன்னு ஷார்ட் டெம்பர்டாக வந்து கோவப்பட்டுருவீங்க, டக்குன்னு திட்டிடுவீங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இந்த வாரம்லாம் வந்து பயங்கர சாந்தமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களே நீ என்ன இவ்வளோ சாஃப்டாக பேசுகிற, நீ என்ன இது கூட எப்படி நீ கோவப்படாமல் இருந்த, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை சொல்கிற அளவுக்கு நீங்கள் பயங்கர சாஃப்டாக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் வந்து நீங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட டோன் வந்து பயங்கர சாஃப்ட் அண்டு கிளாரிட்டியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்பர் 1 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக ஒரு லக்கி கலராக இருக்கும் இந்த வாரம். ஓகே, நம்பர் 2 நிமிஷங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க ஏஞ்சல் நம்பர் 222 டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு ஜேர்னி டைம்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு வர்றது சில நேரங்களில் வந்து நீங்கள் எப்படி போய் இந்த வேலையை முடிக்க போகிறேன் அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் இருப்பீங்க. பட் குழப்பத்திலேயே நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் ஃபைனலி அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் நடக்கணும்னு நினச்ச வேலைகளை வந்து தெளிவாக உங்களால் முடிக்க முடியும். இப்போ பிஸ்னஸ் ரீதியான வேலைகளுக்காக நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது.
மாதிரி இதெல்லாம் போனால் எப்படி நடக்க போகுது, சக்ஸஸ் ஆகுமா, யாரை போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஃபைனலி நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுப்பீங்க. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்சிரும். குழப்ப நிலைகள்லாம் வந்து இருந்ததுனாலுமே வந்து ஆன்சர் கிடைக்கக்கூடிய டைமாக இருக்கும். இந்த வாரமே வந்து உங்களுக்கு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ட்டு போட்டு மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணுவீங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணிங்கனாலும், அதாவது இந்த வேலையும் நீங்கள் பண்ணுவீங்க, இந்த வேலையும் நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்கும். எல்லாமே நான் தான் பண்ணுமா, வேற யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்களா, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு இருக்கான நடுவில் உங்களுக்கு ஒரு இது ஆகும். பட் ஆச்சுனாலுமே உங்களுக்கு கொடுத்த வேலைகளில் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து புது புது மக்கள் வந்து ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம், இல்லை புது பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு புது ஐடியாஸை வந்து சொல்லுவாங்க, இதுக்கு பதில் நீங்கள் எப்படி பண்ணலாமே அப்படின்னு புது புது ஐடியாஸை வந்து உருவாக்குவாங்க. ஸோ நீங்கள் அதிலெல்லாம் உங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பெண்கள் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வாரம் இருக்கும். பெண்கள் மீன்ஸ் ஏமாத்துறாங்க அப்படின்னா சில பொய்கள் பேசி ஏதாவது ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட விற்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்லேயே வந்து சில பொய்கள், சின்ன சின்ன பொய்கள் வந்து பேசுவாங்க. அந்த பொய் வந்து ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணிடுவீங்க, அதனால வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்காக மறைப்பாங்க. ஸோ அந்த மறைக்கிறத வந்து நீங்கள் பெரிய இதுவும் கொடுத்துட வேண்டாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே அந்த மாதிரி சின்ன பொய்கள் பேசி மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல சைலண்ட்டாகவே தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே போகிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி வெளி அதாவது உங்களோட வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறவங்க புதுசாக ஒரு பெண்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, இதில் வந்து நீங்கள் பணம் போடுங்க, உங்களுக்கு பல மடங்கு பணம் வரும், அந்த மாதிரி ஏதாவது புது பர்சனை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பர்சனே நீங்கள் இந்த வாரம் தான் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அதை பற்றி நீங்கள் ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போகிறது தான் கரெக்டாக இருக்கும். உங்களோட வீட்டில் குழந்தைங்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து ரொம்ப அந்த பாண்டிங் வந்து இந்த வாரம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. எந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களும் உங்ககிட்ட அந்த ரொம்ப பாண்டிங் க்ரியேட் ஆகும். இல்லை உங்களோட சொந்தக்காரங்க குழந்தைங்க, நீங்கள் வெளியே போகிறீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே பார்க்குற ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து உங்ககிட்ட வந்து நல்லா அட்ராக்ட் ஆவாங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து பயங்கரமாக மேட்சிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி குழந்தைங்கள பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக இறங்கி விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கே அந்த டே நீங்கள் எந்த நாள் விளையாடுறீங்களோ அந்த டே ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கிறத உங்களாலே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சென்ஸ் பண்ண முடியும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கைராசியான ஆள், கைராசிக்காரங்க, இவங்க கையிலேருந்து ஒரு பொருள் வாங்கினா ரொம்ப ராசியாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனர்ஜி உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு பெண்களாக இருக்கீங்க, லேடிஸ் வந்து இந்த மெசேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கைப்பட ஏதாவது உங்களோட வீட்டில் புது பொருள் வாங்கணுன்னா நீங்கள் உங்களோட கைப்பட்டு அந்த காசை வந்து உங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட கொடுங்க, அவங்க போய் வாங்கிட்டு வரட்டும். இல்லை ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட வந்து அந்த காசு கையில் வச்சு நீங்கள் வந்து கொடுங்க, அதுவும் ஃபேவரபுளாக இருக்கும். இந்த இடத்துல வந்து
ஜென்ஸாக இருந்தாலுமே இப்போ பெண்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ மேல் பர்சனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கைராசியான ஆள். ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது ₹1 கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு அது பல மடங்காக பெருகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து உங்ககிட்ட வாங்குறவங்க சீக்கிரமாக உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க அவங்க சொன்ன டேட்டில். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதனால சீக்கிரமாக உங்களுக்கு சொன்ன நேரத்தில் கடனை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப வந்து உங்களோட கையில் தான் வந்து எல்லாம் உங்களோட கை ரேகைகள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப அருமையான இடத்த வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கை ரேகை பார்க்குறதுக்கு உண்டான சான்சஸ் கூட இந்த வாரம் ஏற்படலாம். இல்லை ப்ரிடிக்ஷன் மெத்தடுக்குள்ளே நீங்கள் வந்து யாரையாவது பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டர் ப்ரிடிக்ஷன்ஸை வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப உங்களோட கேள்விகளுக்கு அது என்ன மாதிரி ப்ரிடிக்ஷனாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கலாம், இல்லை டாரட் ரீடிங் பார்க்கலாம், இல்லை கைரேகை ஜோசியம் பார்க்கலாம். நீங்கள் எந்த விதமான ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பர்ஃபெக்டாக உங்களோட எனர்ஜி வந்து நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ப்ராசஸிங் டைமில் இருக்கீங்கன்றத ஸ்ட்ராங்கான ஆன்சர்ஸாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வந்து நிறைய மாற்றங்களை பார்த்துட்டு வருவீங்க. இத்தனை நாள் வந்து உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்த கஷ்டங்களை வந்து மறக்க முடியாத சுச்சுவேஷனே வந்து உங்களுக்கு பாதி நாள் உங்களோட லைஃப்பில் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் மறந்து இவங்கெல்லாம் வந்து கஷ்டம் இவ்வளோ கொடுத்தனால தான் நான் வந்து இப்போ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி. இப்போ பட்டர்ஃப்ளை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா? இருக்காதுல்ல. பிறக்கிறப்ப அழகாக இருக்காதுல்ல. அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அதோட எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளையாக பறக்குது. அப்போ பார்க்குறப்ப எல்லோரும் பார்த்து வாவ் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறாங்கல்ல. ஸோ அந்த எனர்ஜியில் இந்த டைம் பீரியடில் இருக்கீங்க. அதனால உங்களோட லைஃப்பில் யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருந்தாங்களோ அவங்களெல்லாம் நினச்சி, எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருந்தாலும் சரி, உங்களை எவ்வளோ சீட்டிங் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் நினச்சி தேங்க்யூ சொல்லி அனுப்புங்க. அவங்கெல்லாம் வந்து பண்ணதுனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியில் இந்த டைம் பீரியடில் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து மன்னிச்சு விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல க்ரீன் லீஃபில் வாழை இலையிலலாம் உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து காலையில் ஒவ்வொரு நாளுமே எந்திரிச்சு ரிலாக்ஸ்டாக போகக்கூடிய டைமாக இருக்கும். அதாவது ஒரு காஃபி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, இல்லை தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரமே அந்த ஒவ்வொரு நாள் மார்னிங்குமே வந்து அந்த டீ காஃபி தண்ணி குடிக்கிற டைமில் வந்து உங்களோட மைண்டு பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். உங்களோட ஆல்ஃபா ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா நல்ல பிளஸ்டாக இருக்குது மார்னிங் டைம் உங்களுக்கு. ஸோ இதனால அந்த டைம் பீரியடில் நீங்கள் என்ன விதமான இன்டென்ஷன்ஸ் வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால காலையில் எழுந்திரிச்சு ஆல்ரெடி அமைதியாக இருக்கிறத நீங்களாக போட்டு எந்த நெகட்டிவ் தாட்ஸையும் அப்படியே கம்பல் பண்ணி இழுத்துட்டுலாம் வந்துடாதீங்க. அந்த டைமில் உங்களுக்கு நல்ல பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு என்ன பண்ணணும், அது இப்போ வந்து நீங்கள் நல்லா படித்து இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் இந்த ரிசல்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து இப்படி வந்திருக்கும், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் அந்த ரிசல்ட் வந்தால் என்னோடய ஹாப்பினஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த காலையில் டைம் பீரியடில், அதாவது காலையிலனா அரவுண்டு 7-7:30 உள்ளே நான் சொல்கிறேன். அந்த டைம் பீரியடில் நல்ல இன்டென்ஷன்ஸ் வைங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளவர்ஸோட எனர்ஜி வந்து இந்த வாரம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னா தலையில் பூ வச்சுக்கிறது, இல்லை வந்து உங்களோட வீட்டில் வந்து பூ வச்சு வழிபாடு பண்ணுறது, டெய்லியுமே இந்த வாரமே டெய்லியும் என்ன பூவாக இருந்தாலும் சரி உங்களோட வீட்டில் பூக்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நியூ பிஸ்னஸ் வந்து யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்குள்ளே வந்து ஏதாவது வந்து டீலிங் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை அங்கேருந்து ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பொருள் வாங்குறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்கும். இதே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் டாரட் ரீடிங்கில் ஏஞ்சல் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.